ஊதா நிறத்தில் இருந்ததா பூமி. 2.4 பில்லியன் ஆண்டுக்கு முந்தைய மர்மம் விலகியது. 2.4 பில்லியன் ஆண்டுகள் முன்பு நாம் இன்று பார்க்கும் நீல பச்சை பூமி அப்போது முற்றிலும் வேறுபட்ட தோற்றத்தில் இருந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். சில ஆய்வுகளின்படி அந்த காலத்தில் பூமி பர்பிள் நிறத்தில் இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். ஏன் இப்படி சொல்கிறார்கள். இன்றைய தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் போது குளோரோபில் என்ற பச்சை நிற மூலக்கூறு உதவுகிறது. அதனால் தான் பூமி இன்று பச்சையாகத் தெரிகிறது. ஆனால் 2.4 பில்லியன் ஆண்டுகள் முன்பு பூமியின் முதலாக வாழ்ந்த நுண்ணுயிரிகள் வேறு விதமான ஒளிச்சேர்க்கை முறையை பயன்படுத்தியிருக்கலாம். அவற்றில் முக்கியமானது ரெட்டினல் என்ற ஒளி உணரும் மூலக்கூறு. இந்த ரெட்டினல் என்ன செய்கிறது தெரியுமா. இது பச்சை நிற ஒளியை உறிஞ்சி சிவப்பு மற்றும் நீல நிறங்களை பிரதிபலிக்கிறது. இதனால் பெரிய அளவில் இப்படிப்பட்ட நுண்ணுயிரிகள் இருந்தால் பூமி முழுவதும் ஊதா நிறமாக தோன்றியிருக்கலாம். இந்த மாற்றங்கள் நடந்த காலம் கிரேட் அஸ்டேஷன் ஈவெண்ட் என்று அழைக்கப்படும் மிக முக்கியமான பருவத்துக்கு முன்பு. அதன் போது கூட நடந்திருக்கலாம். அப்போது பூமியின் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்க ஆரம்பித்தது. அதற்கு பிறகுதான் பச்சை தாவரங்கள் அதிகரித்து பூமி இன்றைய நிறத்தை பெற்றது. இன்று சில கடல்களில் உப்பு குளங்களில் வாழும் ஹாலோபாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகள் ரெட்டினலை பயன்படுத்துகின்றன. இவை இருக்கும் இடங்கள் ஊதா நிறத்தில் தெரியும். இதை பார்த்து பழைய பூமியும் இப்படித்தான் இருந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதன் அர்த்தம் என்ன. இந்த ஆய்வு ஒரு பெரிய கேள்விக்கு விடை தருகிறது. வேறு கிரகங்கள் உயிர்கள் இருந்தால் அவை கண்டிப்பாக பச்சையாகத்தான் இருக்க வேண்டுமா. இல்லை, அவை ஊதா, சிவப்பு அல்லது வேறு நிறங்களாக இருக்கலாம். அதனால்தான் விஞ்ஞானிகள் இன்று எக்ஸோபிளானட்ஸை ஆய்வு செய்யும் போது பல நிற அடையாளங்களை கவனிக்கிறார்கள். பூமி ஒரு காலத்தில் ஊதா நிறத்தில் இருந்திருக்கலாம் என்பது ஒரு சுவாரஸ்யமான விஞ்ஞான கருத்து. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை அல்ல, ஆனால் பல ஆதாரங்களுடன் கூடிய வலுவான கருதுகோள். பூமியின் வரலாறு நாம் நினைப்பதை காட்டிலும் அதிக அதிசயங்கள் நிரம்பியுள்ளது.